வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறளை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த குறள்ல ஒரு உன்னதமான கருத்து அடங்கியிருக்கு. தெய்வமே நம்மளை கைவிட்டாலும் நாம மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சியானது கண்டிப்பாக வெற்றி வழி கொடுக்கும். அதாவது ஜோசிக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு சூரியன் கெட்டு போச்சு, புதன் கெட்டு போச்சு, அதனால உனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனா உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எப்பயுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, திங்க் பிக் அப்படின்னு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர். பெருசா திங்க் பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னா, காலேஜ் டிஆர்பியில் அழகு 1ல 10 பாட்டுல இந்த 3 வினாக்களை எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி வினாக்கள் கேட்டா தேர்வுல நாம எப்படி இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள கட்டுரையை எழுதலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் வினா திருமுருகாற்றுப்படை குறிப்பிடும் முருகனுடைய அறுபடை வீடுகளின் சிறப்பினை விவரிக்கவும். இரண்டாவது வினா பொதுநராற்றுப்படையில காணப்படக்கூடிய பாடினியின் முடிமுதல் அடிவரை உள்ள வர்ணனையை விவரிக்கவும். மூணாவது வினா சிறுபானாற்றுப்படையில் விரலியின் அழகை ஓமையால் உணர்த்தும் உயர்வினை விளக்குக. பாருங்க, இது எங்களுடைய காலேஜ் டிஆர்பிக்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நாங்க காலேஜ் டிஆர்பிக்கு தமிழ் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. என்னடா சிலபஸ் இப்பதானே விட்டாங்க, அதுக்குள்ள எப்படின்னா, நாங்க ஏற்கனவே நெட்டு யூஜிசி நெட்டு சிலபஸை பேஸ் பண்ணி ஏற்கனவே நாங்க ஸ்டடி மெட்டீரியல்லாம் விட்டுருக்கோம். இதுதாங்க சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் மட்டும் கிட்டத்தட்ட 450 பக்கம் இருக்கும். இதுல பாருங்க, ஃபுல்லா எல்லாமே கட்டுரை டைப்பு தான். உங்களுக்கு திருமுருகாற்றுப்படை எல்லாமே கட்டுரை டைப்பு தான், ஃபுல்லா இருக்கும். இத பக்கத்துல காட்ட முடியலைங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சிலர் கேட்கிறாங்க, சார் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு. சங்க இலக்கியத்தை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது ஃபுல்லுமே சங்க இலக்கியம் தான். சங்க இலக்கியமும் 15 கீழ்கணக்கும் 450 பக்கம் போட்ட இதுதான். இந்த இதுல திருமுருகாற்றுப்படை முருகனுடைய அறுபடை வீடுகளுடைய சிறப்பு என்ன, பொதுநராற்றுப்படையில காணப்படக்கூடிய பாடினுடைய முடிமுதல் அடிவரை உள்ள வர்ணனையை என்ன, சிறுபானாற்றுப்படையில வேலையினுடைய அழகை ஊமையால் உணர்த்தும் உயர்வு, இதை பத்தி நாம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா என்ன, அதை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் சார். திருமுருகாற்றுப்படையில தான் கேட்டிருக்காட்டு கொஞ்சம் ஆற்றுப்படை நூல்கள்லாம் இது ஒரு புலவன் இன்னொரு புலவனுக்கு இந்த அரசன் கிட்ட பரிசு கொடுப்பான்னு ஆற்றுப்படுத்துது, அதாவது கைட் பண்றது. இதுல புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்பட்ட மலைபடுகராம், திருமுருகாற்றுப்படைன்னு 5 நூல் இருக்கு. இந்த ஆற்றுப்படை நூல்கள்ல மற்ற 4 நூல்களை காட்டிலும் திருமுருகாற்றுப்படை முருகனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது. இதுல அறுபடை வீடுகள்ல முருகன் செய்தது முதல் வீடு என்ன, இது எல்லாத்துக்குமே தெரியும். திருச்செந்தூர்ல திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணாரு, திருச்செந்தூர்ல என்ன நடந்தது, திரு ஆவினன்குடியில என்ன நடந்தது, திருவேரகத்துல என்ன நடந்தது, திருத்தணி குன்றுத்தோடல என்ன நடந்தது, அப்புறம் கடைசியா பழமுதிர் சோலையில என்ன நடந்தது, இதுல இருக்கக்கூடிய இது எல்லாமே எழுதணும். அதே மாதிரி திருச்செந்தூர் பகுதியில தான் 6 முகங்களினுடைய செயல்களும் 12 கரங்களினுடைய செயல்களும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வேலனுடைய வெறியாடுதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடியதையும் நீங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். நான் புத்தகத்தை வச்சு நான் எப்படின்னு நான் சொல்றேங்க. அடுத்தது பொருநராற்றுப்படையில பாடினுடைய முடிமுதல், இது இருக்கிறதுலே எக்ஸலண்டா இருக்கும். இந்த பாடலே ஒரு பக்கம் இருக்கும். நீங்க சும்மா பொதுநராற்றுப்படை யார் எழுதுனாங்க, பாடியவர் யாரு, பாட்டுடை தலைவன் யாரு,
இதனுடைய அடிகள் வந்து என்ன, இது எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க சார். நீங்க நேரடியா இந்த பாடலை, அந்த பாடினிய வந்து அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் கேசாதி பாகமா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதை ஃபுல்லா எழுதினாதான் மார்க் வந்து போடுவாங்க. இதே மாதிரிதான் சிறுபான்ஆற்றுப்படையில விதலினுடைய அழகை. இதை நான் வந்து கிளீனா வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து திருமுருகாற்றுப்படை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. ஆக்சுவலா 10 பாட்டு அனைத்துக்குமே நச்சினார்க்கினியனுடைய உரை தான் பெஸ்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து திருமுருகாற்றுப்படையில அந்த ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் இதுதான் வந்து முதல்ல சொன்னது. இதுல வந்து முருகனுடைய தோற்றமும் பெருமையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுல வந்து உலகம் உவப்ப வலன் ஏர்ந்து திரிதரு பல புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு, இந்த பாட்டால் வழிய கண்டிப்பா நீங்க எழுதியே ஆகணும். திருப்பரங்குன்றத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உலகம் உவப்ப வலன் ஏர்வு திரிதரு பல புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு அப்படிங்கிறத நீங்க எழுதியதான் தீரணும். அடுத்தது வந்து கடம்ப மாலை சூடியது சூத மகளினுடைய செயல், அவங்களுடைய தலை அலங்காரம், சூதனை வென்ற வேலன், பேய் மகளினுடைய துணங்கை கூத்து, மாமரத்தை வெட்டிய செல்வன், வழிபடுத்துதல், இதெல்லாம் திருப்பரங்குன்றத்துல காணப்படக்கூடிய செய்திகள். அடுத்தது திருச்சீர் அளவாய் என்று அழைக்கப்பட்ட திருச்செந்தூர்ல என்ன பண்றாரு அப்படின்னா, திருச்செந்தூர்ல தான் 6 முகங்களுடைய செயல். இந்த 6 முகத்தினுடைய செயலையும் விளக்கலாம். இதைதான் பிற்காலத்தில் அருணகிரிநாதர் ஏறுமையில் ஏதி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யாங்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆனபுரு நீ எழுதல் வேண்டும், ஆதி அது நாசலம் அமர்ந்த பெருமாளே. இந்த 6 முகலின் செயலை வந்து பிற்காலத்துல அருணகிரிநாதர் இந்த பாட்டுங்க அவர் பாடினது. அடுத்தது 12 கைகளினுடைய செயல்கள், ஒவ்வொரு கையும் எப்படி வந்து வேலை பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியதான் தீரணும். அடுத்தது திருஆவினின் குடி பழனியில முனிவனுடைய வாழ்க்கை, துறவியனுடைய வாழ்க்கை, கந்தர்வ மகளிர், பாடுவதனுடைய இயல்பு, திருமாலை பற்றியும் சிவனை பற்றியும் இந்திரனை பற்றியும் அழகாக திருவாய்நன்குடி பகுதி 2ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது திரு ஏழகம் என்று அழைக்கப்பட்ட சுவாமி மலையில என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த அந்தணர்களுடைய அவங்க வந்து இருபிரிப்பாளர், அதாவது இருபிறப்பாளர், முக்தி, காருகபத்தியம், ஆஸ்வனியம், தட்சணாக்கினி என்ற 3 வகை தீயால் வேள்வி செய்பவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து குன்று தோதாடல், அதாவது திருத்தணி, அங்கதான் குறவை கூத்த பத்தி அழகாக சொல்லியிருப்பாரு. குறவை கூத்து வந்து குன்று தோதாடல்ல நடக்கக்கூடியது. ஃபைனலா பழமுதிர்ச்சோலை, இதுலதான் பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே இந்த மாதிரி வந்து போட்டு நீங்க வந்து முடிக்கணும். அடுத்த கேள்வி வந்து பொருளாற்றுப்படையில காணப்படக்கூடிய பாடினியினுடைய முடி முதல் அடிவரை உள்ள வர்ணனையை விளக்கவும். 2வது கேள்விக்கு நாம போயிட்டோம். இந்த இதை வந்து அழகா வந்து எழுதுனுங்க. அந்த பாட்டை நான் சொல்றேன். அறம் போல் கூந்தல், திரை போல் திருநுதல், கொலைவில் புதுவத்து கொழுங்கடை மலைக்கண், இளவு இதழ் புதையும் இன்மொழி துவர்வாய், பலவுரு முத்தின் பழிநீர் வெண்பல், மயிர்குறை கருவி மான்கடை அன்ன, பூங்குழை ஊசல் புதைசால் காதின், நானடை சாய்ந்த நலம் கிளம் எரித்தின், ஆடு அமைப்பனைத்தோல் அதிமயிர் முன்கை, நெடுவரை மிசைய காந்தல் மெல்விரல், கிளிவாய் ஒப்பின் ஒளி விழுவல் உயிர், அனங்கன உருத்த கணங்கனி ஆகத்து, ஈர்க்கு இடை போகா ஏர் இள வனமுலை, நீர்ப்பயற் சுள்ளியின் நிறைந்த தொப்புள், உண்டி என உணரா உயவும் நடுவின், வண்டி என உணரும்
உயவும் நடுவின் வண்டு இருப்பு அன்ன பல்கால் அல்குல் இரும்பிடி தடக்கையின் செறிந்துதல் குரங்கின் பொருந்துமையில் ஒழுகிய திருந்தாட்கு ஒப்ப வருந்து நாய் நாவின் பெருந்தகு சீரடி அறக்கு உருக்கு அன்ன செந்நிலன் ஒதுங்கலின் பரப்பகை உழந்த நோயுடு சிவனி மணல் பழுத்தன்ன மருகுநீர் மொக்குள் நல்பகல் அந்தி நடையிடை விலங்கலின் பெடை மயில் உருவின் பெருந்தகு பாடினி. இந்த பாடினுடைய கூந்தல் ஆற்றில் உள்ள கருமணல் போன்று இருந்தது, நெற்றி பிறை போன்று இருந்தது, புருவங்கள் வில் போன்று இருந்தன, கண்கள் செழுமையுடன் இணக்க உணர்வோடு இருந்தன, உதடுகள் இளதம் பூக்கள் போன்றிருந்தன, இனிய சொற்களை பேசும் வாய் சிவப்பாக இருந்தது. இப்படின்ட்டு இந்த நான் பாட்டை சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் உங்களால பாட்டை முழுசா எழுத முடியலனாலும் சும்மா 4 லைன் எழுதி அதனுடைய விளக்கத்தை ஃபுல்லா எழுதினாதான் மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்தது சிறுபான்ற்று. இந்த இதுல விரலினுடைய வர்ணனைய எப்படி அழகை ஊமையால எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்குதுங்க. நான் அதை வச்சுட்டு தான் நான் உட்காந்து படிக்கிறேன். ஏன்னா வெயில்ல வேர்த்து ஊத்துது, நிக்க கூட முடியல. அதனால உட்காந்து என்னுடைய ஸ்டடி மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாம பார்க்கிறது சிறுபான்ற்று படையில விரலினுடைய அழகை வர்ணித்தல். ஐதுவில் இகுப்பையில் அழகு கொண்டு அருளி நெய்கணிந்து இருளிய கதுப்பின் கதுப்பு என மணிவையின் கலாபம் பரப்பி பலவுடன் மயில் குளிக்கும் சாயல் உயங்கு நாய் நாவின் நல் எழில் அசையி வயங்கிளை உளவிய அடியின் அடி தொடர்ந்து. இதுலதான் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் மடமான் நோக்கின் வாழ்நுதல் விரலியர் நடையிலைந்து அசைய நல்மென் சீரடி கல்லா இலையர் மெல்ல கைவரன அப்படின்னு இந்த பாட்டு வரும். எண்ணெய் பூசப்பெற்ற கருமையான மென்மையான கூந்தல் மழை பெய்யும் மேகம் போன்று அழகாக கொண்டிருந்தது. அந்த கூந்தல் போன்ற கருந்தோகைகளை பரப்பியாடும் ஆண்மயில்கள் விரலியல் சாயலுக்கு தாம் ஒப்பாகவில்லையே என கருதி பெண்மயில்களின் நிழலில் மறையும் ஓடி இழைத்த நாயின் நாக்கு போன்ற அழகிய மென்மையான அணிகள் இல்லாத பாதங்கள் அவ்வடியை தொடர்ந்து மேலே செல்லும் பெண் யானையின் நிலம் தோயும் துதிக்கை போன்ற திரண்ட செறிவான தொடைகள் தொடைமான்ற மலைவாழையின் பூ போன்ற கூந்தல் முடிச்சின் கீழ் வேங்கை மலர் போன்ற தேமல் அச்சுணங்கினை வேங்கையின் நாள் மணல் என கருதி விரும்பி ஆரவரிக்கும் வண்டுகள் கணந்து சிதல் கடைந்தாற் போன்ற புதிய கொங்கின் மொட்டுக்களை எகிழ்ந்து நகையாடும் தோற்றத்தினை உடைய அணிகலனின் அடியில் கிடக்கும் விரும்பத்தகுந்த முளை போன்ற வளமை பொருந்திய பனை நுங்குகளின் இனிய ஊதும் தன்மை வாய்ந்த பற்கள் போன்ற கஞ்சங்குலைகளை காட்டில் வளர்ந்த முல்லை மொக்குகள் அவிழ்ந்த நிலையுடைய கற்பு மென்மையான இயல்புணையிறது மான் போன்ற பார்வையில் ஒளி பொருந்திய நெற்றியுடைய விரலியல் தம் நடையால் மெலிந்து ஓய்ந்த மென்மையான சிறு அடிகளை தம் கல்வி தவிர பிறவற்றை கற்காத இளைய வயதில் மெல்ல தடவி கொடுத்தினர். இது மாலை ஓமைங்க, சந்தான ஓமைன்னு தண்டி அலங்காரம் சொல்லும். இதை நீங்க அழகாக நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த 3 இதையுமே நீங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒண்ணு பாடல் வரி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும். இந்த பாட்டு எல்லாமே இது எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குதுங்க, ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் உட்காந்து படிச்சேன், நின்றுட்டு படிச்சா பாருங்க ஃபுல்லா வேக்குது. அதனால இந்த பாடல் எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் இந்த 2 கேள்விக்கு விடையளிக்க முடியும். இதெல்லாம் நான் தான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க காலேஜ் டிஆர்பி எழுதுனா கண்டிப்பா நீங்க 8 தொகையா இருக்கட்டும் 10 பாட்டா இருக்கணும், நீங்க பாடல்களை மனப்பாடம் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி எங்களுக்கு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸுங்க. எங்களுக்கு கிளாஸ்க்கு வரவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் எல்லா யூனிட்டுக்குமே நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு 10 யூனிட்டுக்குமே கொடுத்துடுவோம். அதே மாதிரி நாங்க எங்களுக்கு காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, இப்ப டிஎன் ஸ்லெட், டிஎன் செட் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஒரே பயிற்சி கட்டணம் தான். ஒரே பயிற்சி கட்டணத்துல நீங்க எல்லாமே படிச்சுக்கலாம். அதையும் நான் சொல்லிடுறேன். ரெகுலரா கிளாஸஸ் இருக்கும்.
நீங்க வேலைக்கு போற வரைக்கும் படிச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு இன்கேஸ் இந்த எக்ஸாம் வந்து நடக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, அப்படியே பிஜிடிஆர்பிக்கு போகலாம். இல்லையா, நாங்க வந்து எங்களுக்கு பேட்ச் எல்லாம் கிடையாது, இது ஆகஸ்ட் மாசம் தள்ளி போனாலும் என்னைக்கு இந்த எப்படியா இருந்தாலும் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா இருப்பாங்க, அண்ணா வரைக்குமே நடத்துவோம். சிலர் வந்து போன்ல வந்து கேட்கறாங்க, சார் சப்போஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன பண்றது, நீங்க நடத்துவீங்களா, அடுத்த வருஷம் வந்ததுன்னா என்ன பண்றது, அதை பத்தி கவலையே பட மாட்டோம். போன பிஜிடிஆர்பில 2.5 வருஷம் நாங்க நடத்தினோம், கண்டினியூவா நாங்க நடத்துறோம். எங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரெகுலரா 365 நாளும் எங்களுக்கு வந்து வகுப்பு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க 200க்கு 200 மார்க் எடுக்க முடியாதுங்க, பட் 200 மார்க்ஸும் நாங்க வந்து சொல்லி தருவோம். எங்களுக்கு இது சேலஞ்சிங் தான். ஏன்னா காலேஜ் டிஆர்பி ஃபர்ஸ்ட் வந்து கோச்சிங் கொடுக்கறது வந்து நாங்க வந்து இப்பதான் வந்து கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்தது இல்லை. அதனால மேக்சிமம் எங்ககிட்ட 1.5 வருஷமா ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் பாஸ் பண்ண வைக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். அதனால நீங்க நம்பிக்கையா வந்து ஜாயின் பண்ணலாம். பாருங்க, கிட்டத்தட்ட 700 வீடியோ உங்களுக்கு தமிழை பத்தி, உங்களுக்கு தொல்காப்பியத்திலிருந்து நன்னூல், யாப்பிருங்கல காவிகை, புறப்பொருள் வெண்பாமலை, தண்டி அலங்காரம், உள்ளுரை, இறைச்சி, உவமை, இப்படி எல்லா டாபிக்கும் தொல்காப்பியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இயலுக்குமே 700 வீடியோ பக்கமா யூடியூப்ல பார்த்துருப்பேன். சார் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், வள்ளுவர் வாசகர் வட்டம்ல உள்ள போயிட்டு யூடியூப் சேனல்ல 700 வீடியோ இருக்கு, எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்டது தான். பார்த்தீங்கன்னா தெரியும். பிஜிடிஆர்பியில் 40 பேர்த்த வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கோம். 40 பேரும் ஸ்கூல்ல போயிட்டு அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போடுறது முதற்கொண்டு யூடியூப்ல வந்து நாங்க போட்டிருக்கோம். யூஜிடிஆர்பிக்கு 150 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீ இந்த மாதிரி மெட்டீரியல்ல புத்தகத்தை எடுத்து காட்டி வந்து போட்டிருக்கோம். எல்லாமே பாருங்க, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சார் என்னன்னே தெரியாம என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, மாமா சொன்னார் அப்படின்னு பார்க்காதீங்க. முதல்ல சேனலை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. இவர்கிட்ட படிச்சா நம்ம வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு தரவா வந்து செக் பண்ணிட்டு கிளாஸ் வந்து கவனிங்க. ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் நீங்க காலேஜ் டிஆர்பி படிச்சாலும் சரி, பிஜி டிஆர்பி படிச்சாலும் சரி, யூஜிசி நெட்டு, டிஎன் செட் எது படிச்சாலும் சரி, டெய்லியுமே கிளாஸஸ் உண்டு. கிளாஸ்ல நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். சும்மா டெமோ கிளாஸ் இல்லை, கண்டினியூவா கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கிளாஸை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் பாருங்க சார், பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்பொருள் யாதி ஆய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.